ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பொன்னை விரும்பிய பொது மாதர் அப்படிங்கிற அந்த திருப்பூருடைய தொடர்ச்சியை இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற லைன் என்ன அப்படின்னா, மெய்யின் விரும்பிய குருநாதா. ஸோ மெய்யின் விரும்பிய குருநாதா அப்படின்னா என்னென்னா, குருநாதா அப்படின்னா முருகப்பெருமான் தான். ஸோ உண்மை பொருளை உபதேசிக்க வேண்டும் அப்படி சொல்லி சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறாரு. யாருன்னா குருநாதராகிய முருகப்பெருமான். அதனால் சிவபெருமான் தந்தையாராகவே இருந்தாலும் மைந்தனாகிய முருகப்பெருமான் இடத்தில் நின்று உபதேசிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. அது சிவபெருமானுடைய முழுமுத தன்மைக்கே இழுக்காக தான் இருக்கும். ஒரு அப்பா போய் ஒரு மகன்கிட்ட இந்த மாதிரி உபதேசம் பெறுறது அந்த சிவபெருமானுடைய நன்மைக்கு இழுக்காகத்தான் இருக்கும் அப்படி சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னு அருணகிரிநாதர் பதில் கொடுக்குறாரு. சிவன் வேறு குகன் வேறு, அதாவது சிவன் வேறு முருகப்பெருமான் வேறு அல்ல, ஈசனே அவன். அப்போ ஈசனே அவன் அப்படிங்கிறது கந்த புராணம். ஸோ ஈசனே அவன் அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்கு தானே ஒரு மகனாக இருந்து தனக்கு தானே உபதேசித்து கொண்டனர் அப்படிங்கிறது தான் அந்த ஈசனே அவன் அப்படிங்கிற அந்த வரிக்குண்டான அர்த்தம். ஸோ சிவபெருமானே ஒரு மகனாக அவதாரம் எடுத்து அந்த ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தோட அந்த மீனிங்கை தனக்குத்தானே சொல்லி கொண்டதாக சொல்கிறாங்க. ஸோ முருகவேலை பார்த்திங்கன்னா சிவன் அப்படின்னு தெரிஞ்சுக்காம சூரபத்மன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய குலம் திருவம் எல்லாத்தையுமே இழந்தார். இது கந்த புராணத்தை நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அதாவது ஐமுகமாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் ஆறுமுகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் ஒன்றுதான். ஸோ சிவனுடைய தொல்லை வடிவு தான் பார்த்திங்கன்னா ஆறுமுக வடிவு. ஸோ தனது தொல்லை திருமுகம் ஆறுங்கொண்டான் அப்படிங்கிற ஒரு வரியின் மூலமாக சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றுன்னு தெரியும். இன்னொன்று ஆடலால் மதலை யாயினன் கான் அப்படிங்கிற மணியடை கதிரவரு திறம்புல் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சில திருவாக்கின் மூலமாக முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று அப்படிங்கிறது அடித்து சொல்கிறாங்க. ஸோ முருகப்பெருமாளை, அது முருகவேலை சிவம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறனால தான் முருகப்பெருமான் சிவன் அப்படின்னு தெரியலை. யாருக்கு? சூரபத்மனுக்கு. அது தெரியாதனால தான் அவர் கேடு உற்றான். ஸோ இவர் சிவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் சிவனுடைய பக்தராக இருக்கக்கூடிய சூரபத்மன் அழிந்து போயிருக்க மாட்டார். ஸோ அவதாரம் மாறி எடுத்தனால முருகப்பெருமானை வேற அப்படின்னு நினச்சிட்டு இவர் சிவன் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கிறனால அவர் அழிந்து போய்விட்டார் அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுதான் மெய்யின் விரும்பிய குருநாதா. ஸோ உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம சூரபத்மன் முருகப்பெருமான் கிட்ட சண்டை போட்டனால இறந்து போனார். இன்னொரு இடத்துல சிவபெருமான்